வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். பீனட் வித் ஓட்ஸ் பஞ்ச் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பீனட் வேர்க்கடலை ப்ரோட்டீன் இருக்குது. வெயிட் லாஸ் வேணுங்கிறவங்க அந்த வேர்க்கடலையை நம்ம எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாடி வெயிட்டை அது மெயின்டைன் பண்ணும். வெயிட் லாஸ் வேணுங்கிறவங்க இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய இருக்குது. ஜிங்க்கு, காப்பர், மெக்னீஷியம், பி காம்ப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. அதனால டிப்ரெஷன் உள்ளவங்க இதை நம்ம பேலன்ஸ்டாக நம்மளுக்கு எல்லா சத்தும் வேணும்னா இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது கோலன் கேன்சர் விமன்ஸ்க்கு வரும். இந்த பெருங்குடலில் கேன்சர் வரும். அது உள்ளவங்க அந்த மாதிரி டிசீஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் உள்ளவங்க கூட இந்த வேர்க்கடலையை நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது நம்மளை ஹார்ட் டிசீஸ்லேருந்து வேர்க்கடலை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஏன்னா இதில் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ இது ரொம்ப நல்லது. இது ரிச்சு அயர்ன் இருக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட். இதை நம்ம லேடிஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டால் ஆன்டி ஏஜிங், ஆன்டி ஆக்சிடெண்ட் இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு வயது முதிர்ச்சி இது எடுத்துக்கிட்டால் ரொம்ப தெரியாது, சீக்கிரத்தில் தெரியாது. அண்ட் தென் இது பெஸ்ட்டு பிரெயின் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு உள்ள எல்லா சத்தும் இதில் இருக்குது. ஸோ நம்ம வீணாக மற்ற சாக்லேட் அது இதுன்னு வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வேர்க்கடலை பர்ஃபி, ஏதோ சுண்டல், ஏதோ ஒரு வழியில் பீனட்டு ஸ்மூத்தி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம அது கொடுத்தா இப்போ உள்ள சந்ததி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பிள்ளைங்க பேலன்ஸ்டாக டயட் எடுத்துக்க மாட்டாங்க. ஓட்ஸ் மார்னிங் நம்ம அதை ஒரு போரடிஜாவோ பாலோடையோ தயிர் சேர்த்தோ ஏதோ வகையில் ஓட்ஸு கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதுலேயும் நிறைய டயட்ரி ஃபைபர் இருக்குது ஓட்ஸில். இது கொலஸ்ட்ரால் லெவலில் இது ரெடியூஸ் பண்ணும். அது சேம் அந்த பீனட் மாதிரி தான் கொலஸ்ட்ரால் லெவலில் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ண நல்ல கொலஸ்ட்ரால் அது நமக்கு தரும். இது மினரல்ஸ் இருக்குது. இதில் இது சேம் தான். விட்டமின் B1, B2, B6, மெக்னீஷியம், காப்பர், ஜிங்க், அயன் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சத்து இதில் இருக்குது. இது நம்ம பிளட் சுகர் லெவலில் கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம நிறைய எடுத்துக்கிட்டா அதான் பிளட் சுகர் பேஷண்ட்டு, சுகர் கான்சியஸ் உள்ளவங்க மார்னிங் இதை ஏதாவது ஒரு வகையில் உப்புமா பண்ணலாம், தோசை பண்ணலாம், ஏதோ வெரைட்டியாக மில்கில் தான் ஆட் பண்ணி அப்படி இல்லை, பட் ஏதோ ஒரு வழியில் அந்த மாதிரி ஓட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நம்ம போனுக்கு கூட ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் கால்சியம் இருக்குது. ஸோ போன் வளர்ச்சிக்கு ஹெல்த்தியான ஒரு போனுக்கு இது ரொம்ப நல்லது. இதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். பீனட் பட்டர், ப்ரௌன் சுகர், oats with milk, banana, cinnamon powder, almond, பாதாம், nutmeg, பால். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். இந்த பீனட் பட்டர் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வெறும் வேர்க்கடலை கூட அது அந்த அவுட்டர் லேயர் தோலெல்லாம் நீக்கிட்டு ஒயிட்டாக இருக்கிற அந்த பாட்டுக்குள்ளே அதை கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். பட் கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த பீனட் பட்டரில் கொஞ்சம் சுகர் ஃப்ளேவர் கூட இருக்கும். ஸோ அதனால் நம்ம சுகர் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீனட் பட்டர் நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணி, சப்பாத்தியில், தோசையில் அப்ளை பண்ணிலாம் நம்ம சாப்பிடலாம். பீனட் பட்டர்னு இருக்கும். இப்போ நம்ம லோக்கல்லையுமே கிடைக்குது. சன்ட்ராப் பிராண்டில் எல்லாமே கிடைக்குது பீனட் பட்டர். இதில் ரெண்டு க்ரன்ச்சியாகவும் இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். நான் க்ரன்ச்சியாக உள்ளது எடுத்திருக்கேன். க்ரன்ச்சியான அந்த பீனட்டு சின்ன சின்ன பீஸாக அதில் க்ரஷ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன இது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் இதை மேக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரை எடுத்துப்போம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பீனட் பட்டர். அதை அதில் சேர்த்துக்கலாம். அண்ட் தென் 1 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். மீன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஊற்றி அதை நான் லைட்டாக ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக ஊறிருக்கு. அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மார்னிங் இது பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கணும்ல, அதனால் ஓட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுகர் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லது நம்மளுக்கு நாட்டு சக்கரெலாம் ஆட் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது. சின்னமன் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம இதோட ஆட் பண்ணி சாப்பிடும்போது. ஒரு பனானா எடுத்திருக்கேன், ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஸ்பூனை வச்சு லைட்டாக அப்படியே க்ரஷ் பண்ணி வச்சுப்போம். நம்ம மிக்சியில் இதை அடிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த பஞ்ச் குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா அப்படியே சின்ன சின்ன பீஸாக வாயில் கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி
ஒரு ஸ்பூனால் அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவு க்ரஷ் பண்ணி வச்சா போதும். இது வந்து நான் டாப்பிங்க்கு ஆல்மண்ட் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் லைட்டாக தண்ணியில் ஊற போட்டு 1 ஹவருக்கு முந்தி தோலை விரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம மார்னிங் நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது எல்லா சத்தும் வேணும்ல. ஸோ எல்லா உளும் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி காய்ச்சி ஆற வச்சு சில்லுன்னு உள்ள பால் ஆட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை நல்லா ஃப்ராத்தியாக மிக்சியில் வச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சில்லுன்னு வேணான்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் கூட ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கிளாஸில் நம்ம வந்து அதை மாற்றிக்கலாம். எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பனானாவில் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இந்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம். பனானா சேர்த்துக்கலாம். திருப்பி மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் நம்ம மார்னிங் நம்ம எடுத்துக்கிட்டால் எல்லாம் நம்மளுக்கு பேலன்ஸ்டாக அது இருக்குது. அதனால் ஸோ வந்து நல்ல வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இடையில பசிலாம் எடுக்காது. திருப்பி மீதி இருக்கிற வாழைப்பழத்தை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் மேலே டாப்பிங்க்கு நம்ம வந்து ஆல்மண்ட் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் உள்ள சத்தும் நமக்கு கிடச்சிக்கிடும் எல்லாமே. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம சில்லுன்னு குடிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் சில்லுன்னா கூட நம்ம குடிக்கலாம். நார்மலாக கூட நம்ம அதை குடிச்சிக்கலாம். இப்பொழுது சுவையான பீனட் வித் ஓட்ஸ் பஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சம்மரில் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.